டாபிக் அட் நியூக்ளியர் பிசிக்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன அப்படிங்கிற தட் இஸ் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். இபிஎம் அப்படிங்கிறது, அதாவது ஸ்பெசிபிக் சார்ஜ், அது இபிஎம் பார்த்தோம். கரெக்டா? நாம இன்னைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதுதான் மில்லிகன்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். கரெக்டா? ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இதுல என்னெல்லாம், எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ண போறோம், எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கத்துக்கிட்ட போறோம், எல்லா இம்பார்ட்டன்டான டேட்டாஸும் நாம இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, ரைட். ஸோ பிசிக்ஸ்ல ரொம்ப ஃபண்டமெண்டலா ஆன பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா இது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க, எதனால அப்படின்னா, ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னேன், ஃபண்டமெண்டல் சொன்னேன். நம்மகிட்ட பிசிக்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் அப்படி படிச்சுக்கோங்க. இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் பார்க்க போறது என்னன்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். பாத்தீங்கன்னா determination of charge of an electron millions ஆயில் டிராப் போட்டிருப்பாங்க. பட் இப்படி போட்டு அப்படி சொல்றதுக்கு கரெக்டா உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதை பண்ண போதா, இதை தெரிஞ்சுக்கிட போறோமா அப்படின்னு இல்லையா? ஸோ determination of charge of electronக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் மில்லிகன்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ட், ஏன் என்ன இதோட எய்ம் என்ன, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எய்ம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எய்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆட்டத்துல எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். இந்த எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல் அப்படிங்கிற எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், ஆட்டத்துக்குள்ள எலக்ட்ரான்ங்கிறத ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு ஜே தாம்சன் வந்து ஆல்ரெடி அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஆமா இருக்குப்பா சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எலக்ட்ரானுடைய சார்ஜ் பை ரேஷியோ, அதாவது மாஸ் ரேஷியோ பார்த்தோம். இ பை எம் பார்த்தோம். பட் எலக்ட்ரானுடைய இண்டிவிஜுவல் சார்ஜ் என்ன, இ என்ன, அண்ட் இன்னும் சொல்ல போனா மாஸ் என்ன, இதெல்லாம் பத்தி செப்பரேட்டா அப்ப யாருக்கும் தெரியல. சரியா? அவர் வந்து இபிஎம் டைரக்டா கண்டுபிடிச்சாரு. எல்லாமே சேமா இருப்பா, இபிஎம் அப்படிதான் கண்டுபிடிச்சாரு. தவிர இண்டிவிஜுவல் சார்ஜ், இண்டிவிஜுவல் மாஸ் என்னன்னு தெரியல. ஸோ மில்லிகனுடைய எக்ஸ்பெரிமெண்டோடைய பிரைமரி எய்ம்னா அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியான அந்த சார்ஜை பார்க்கறது. சரியா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதனால நான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியான சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை பார்க்கறது, அதாவது ஈயை பார்க்கறது, அதுவும் அக்யூரேட்டா டெட்டர்மைன். இது கிளியரா? ஓகே, ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டோடைய ஃபைனல் எய்ம், அதாவது டார்கெட், எதை கத்துக்கிட போறோம் அப்படிங்கிறதா இது. அப்படிதானே? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோஸ்கோபிக் இருக்கு, மைக்ரோஸ்கோபிக் இருக்கு. சரியா? இப்போ இந்த மைக்ரோஸ்கோப் இருக்கு. இந்த மைக்ரோஸ்கோப்பால இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும். ஜென்ரலா அப்படி பண்ணோம். அப்படிதான் மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா அந்த சின்ன ஆப்ஜெக்ட் நம்ம சொல்றோம். இப்போ இந்த மைக்ரோஸ்கோபிக்கா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? சரியா? இப்போ இதோடைய சார்ஜ ஒரு சிம்பிளான அப்பார்டஸ் பிசிக்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, அது அப்ப எவ்வளவு பிரில்லியன்ட். கரெக்டா? சோ எலக்ட்ரான் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், ஒரு பார்ட்டிகல் சொல்லியாச்சு. அதோடைய இந்த சிங்கிள் எலக்ட்ரானுடைய சார்ஜ ஒரு அப்பார்டஸ் பிளஸ் பிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நிறைய பிரின்சிபல்ஸ் உள்ள நீங்க பாப்பீங்க. சரியா? ஸ்டோக்ஸ் லால இருந்து எல்லாமே நம்ம 11th படிச்சதெல்லாம் வரும். ஓகே, ரைட். சோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு மெயினான சர்க்குலர் பிளேட்டை காட்டிருப்பாங்க. இப்படி நம்ம அனிமேஷனையும் பார்க்க போறோம். சரியா? மெயினான சர்க்குலர் பிளேட் இப்படி இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டுமே சென்டர்ல இருக்கு. ஒன்னு நீங்க பிளேட் ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்னு பின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏங்கிறது அப்பர் பிளேட், பிங்கிறது லோயர் பிளேட். சரியா? இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கணும். தட் இஸ் 1.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. அண்ட் இதோடைய டயாமீட்டர், அந்த பிளேட்டோடைய டயாமீட்டர் சொல்லியிருப்பாங்க, தட் இஸ் அரௌண்ட் 20 சென்டிமீட்டர். இந்த மாதிரி சில கால்குலேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு மில்லிகன். சரியா? இது ரெண்டுமே 1.5 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ். பார்த்தாலே தெரியுது, ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ரைட். இப்போ இந்த ரெண்டு பேரல் பிளேட்டையும் ஒரு சேம்பருக்குள்ள வைக்கிறார். சரியா? இந்த சேம்பர் அப்படிங்கிறது இந்த சேம்பர்ல இன்க்ளோஸ் பண்ணிருக்காரு. இந்த சேம்பர் அப்படிங்கிறது
எதுக்கு அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கண்ட்ரோல்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு என்க்ளோஸ்ட் சேம்பர்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வெளியில வைக்கும் போது நிறைய ப்ரெஷர், ஒரு லைட் வெளிச்சம், நிறைய நிறைய நமக்கு வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். அட்மாஸ்பியர் குவான்டிட்டிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனால அஃபெக்ட் ஆகும். அந்த அட்மாஸ்பியர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி சேம்பர்ல ஓகே. இப்போ இந்த 2 பிளேட் சொல்லிட்டேன். இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸா செட் பண்றாங்க. இஸ் 10 கிலோ வோல்ட். 10 கிலோ வோல்ட், 10 வோல்ட் கிடையாது, 10 கிலோ வோல்ட் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். கரெக்டா? இத ரெண்டுத்தையும் இந்த பிளேட்டுக்கு அப்ளை பண்றாங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் கிளாஸ் படிச்சது பிளஸ் நம்மளுக்கு பேசிக்கா தெரியுது. ஒரு வோல்டேஜ் கொடுத்தா இன்னொன்னு வருவாரு யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வோல்டேஜ் நான் கொடுக்குறேன். எஸ், வோல்டேஜ் கொடுத்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா பி ஈக்குவல் டு ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். பிஇ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேட்டட். அப்போ நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பா என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்போ இந்த பிளேட்டுக்கு நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். நீங்க பொட்டன்ஷியல் அது நான் வந்து சும்மா டைரக்ஷன் பண்ணி கொடுங்க. அது நம்ம மாறலாம். சரியா? நமக்கு பிளேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கணும் அதுக்கு தவிர டைரக்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு வெக்டர் பண்ணிட்டோம்னா ஆரோ மார்க் போடுறீங்க. ஸோ ஒரு பிளேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பிளேட் நடுவில் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா நமக்கு ஏன்னா 10 கிலோ வோல்ட் அப்படின்னா வோல்டேஜ் மாறாது. அப்போ யூனிஃபார்மா தான் இருக்க போகுது. சரியா? இப்படி கிரியேட் ஆகுது. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இன்னொரு பேரை சொல்ல போறேன். அது என்னன்னா அட்டாமிசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அட்டாமிசர். இந்த அட்டாமிசர் அப்படிங்கிறது பிளேட்டுக்கு மேல இருக்கும். சரியா? இந்த அட்டாமிசர்னா என்ன சார்? ஏதோ புதுசா நேம் இருக்கு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். என்னன்னா அட்டாமிசர்ங்கிறது ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரேயர் அப்படிங்கிற மாதிரி. நீங்க இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் ஸ்ப்ரேயர்லாம் என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா, இப்போ கேன் இங்க இருக்குன்னு சொன்னேன். இதுல வந்து அந்த மூடி மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி இருக்கா? இதுல சின்ன ஹோல் போட்டுக்கும். இவ்வளவு ஆனா இது பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா வந்து லிக்விட் மாதிரி இப்படி வழியாது, ஸ்ப்ரே ஆகும். கரெக்டா? ஸோ அது அட்டாமிஸ். ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில்னு சொல்லலாம், இது ஸ்ப்ரேயர் மாதிரி சொல்லலாம். அதாவது லிக்விட உள்ள இருக்க லிக்விட ஃபைன் டிராப்லெட்ஸா ஃபைன் டிராப்லெட்ஸா ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ண ஒரு டிவைஸ். ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ரொம்ப சிம்பிளா புரியுது. அவ்வளவுதான். அட்டாமிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா அப்படியே வர்றதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரி வரும்போது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன்ல ஈஸியா மொத்தமா ஒரு ஒரு ரிவர் கணக்கா மொத்தமா வரும்போது நமக்கு ஒரு கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரே ஒரு டிராப் இல்லட்டா ஓகே கேன்சல் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டு. இப்போ மில்லிகன் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹைலி விஸ்காசஸ் லிக்விட் எடுக்கிறாரு. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் அப்பப்போ எழுதுறேன். ஏன்னா அது வந்து எக்ஸாம்ல வந்து நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட பார்ப்பாங்க. ஸோ அதை ஹைலைட் பண்றது, பிளாக் பேனால ஹைலைட் பண்றது, அண்டர்லைன் பண்றதுலாம் நல்ல விஷயங்கள். அதை நீங்க பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து சொல்லிடுறேன். இவர் மில்லிகன் வந்து சூஸ் பண்றாரு. ஹைலி விஸ்காசஸ் லிக்விட் அப்படிங்கிறது ஒரு ஆயில எடுக்கிறாரு. சரியா? ஹைலி விஸ்காசஸ் லிக்விட் ஆன ஆயில எடுக்கிறாரு. என்ன சார் இதுக்கு எது சார் எக்ஸாம் சொன்னா கிளிசரின் வந்து சரியா இதை யூஸ் பண்றாரு. இப்போ நான் அப்பர் பிளேட் சொன்னேன். இப்ப நான் சின்னதா டிராப் பண்ணிக்கிறேன். இந்த அப்பர் பிளேட்ல ஒரு சின்ன ஹோல். ஏன்னா இங்க அட்டாமிக்ஸ் இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். இதுல இருந்து வர மாதிரி போட்டுப்பாங்க உங்க இதுல புக்ல சொல்றாங்க. சோ இது வரணும்னா ரொம்ப பெரிய ஹோல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு சின்ன ஹோல் அப்படி கொண்டு போறோம் மாதிரி இதுல அட்டாமிக்ஸ் வர்றதுக்காண்டி பிளேட் ஏல சின்ன ஹோல். ஓகே ஓகே. அப்ப என்ன நடக்கும் நெக்ஸ்ட்? அட்டாமிக்ஸ்ல இருந்து ஸ்ப்ரே ஆகுற ஆயில். சரியா? நம்ம அட்டாமிக்ஸ்ல யாரை எடுத்துக்கோம்? கிளிசரன் எடுத்துக்கோம். நல்லா ஞாபகம், கிளிசரன் எடுத்துக்கீங்களா? அப்போ இதுக்குள்ள கிளிசரன் இருக்கு. அப்படி இங்க இருந்து லிக்விட் ஸ்ப்ரே அடிக்கிறோம். ஒரே ஒரு டிராப்லெட் கூட அப்படி உள்ள வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும்.
அட்டாமிஸ்ல இருந்து வரும் ஸ்ப்ரேயா இருக்கக்கூடிய அந்த ஆயில் டிராப்லெட்ஸ் இந்த சேம்பருக்குள்ள அப்படியே வருது. இந்த சேம்பருக்குள்ள அப்படியே வருது. இங்க பிளேட் இருக்கு, இந்த சேம்பர் இருக்கா, சேம்பர் இதுல ஒரு பொருள் போட்டு இது வழியா நமக்கு வந்து வருது. ஓகே, இப்போ டிராவல்ஸ் உள்ள போன உடனே சில டிராப்புக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுதான். சரியா? அதாவது அப்பர் பிளேட் ஒரு ஸ்மால் ஹோல் போட்டிருக்கோம். அட்டாமிஸ்ல இருந்து ஸ்ப்ரே ஆகக்கூடிய இந்த ஆயில் டிராப்லெட்ஸ் வழியா அப்படியே அது வழியா அப்படியே கீழே இருக்கக்கூடிய சேம்பருக்குள்ள ஆகுது. அப்ப என்ன நடக்குதுன்னா நெக்ஸ்ட் டிராவல்ஸ் உள்ள போனோடனே அந்த டிராவல்ஸ் உள்ள போனோடனே சார்ஜ் கிடைக்கும். சார்ஜ் கிடைக்கும். இந்த சார்ஜ் எதனால கிடைக்குன்னா ரெண்டு பாசிபிலிட்டி சொல்றாங்க. சார்ஜ் எதனால கிடைக்குன்னா ரெண்டு பாசிபிலிட்டி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன். எப்படி அந்த ஆயில் டிராப்லெட் இருக்கா, உள்ள இருக்கக்கூடிய ஏர் இருக்கா, ஏன்னா சின்ன ஹோல் போட்டாலும் ஏர் வரதான் செய்யும், அதனால ஏர் இருக்கும். ஸோ ஆயில் டிராப்லெட்ஸ் இந்த ஏர் கூட ஃபிரிக்ஷனை மேற்கொள்ளுது. சரியா? ஃபிரிக்ஷன்னால சார்ஜ் நடக்கும். ஏன்னா நமக்கு 12th ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துப்போம் ஃபிரிக்ஷனால சார்ஜ் இருக்குன்னு. அதே தான் இங்கே நடக்க. அந்த சார்ஜ் எதனால எதுல கிரியேட் ஆகுதுன்னா அந்த டிராப்லெட்ஸ் கிரியேட் ஆகுது. எதனால கிரியேட் ஆகுது? அந்த டிராப்லெட் உள்ள இருக்கும்போது இருக்கக்கூடிய ஏர் மேல ஃபிரிக்ஷன்னால. கிளியர் ஆயிட்டா? ரெண்டாவது எக்ஸ்ரேஸ். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேம்பருக்குள்ள எக்ஸ்ரேஸ் கொடுப்பாங்க. சரியா? சேம்பருக்குள்ள எக்ஸ்ரேஸ் பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணும்போது உள்ள ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏர் மாலிகூல்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏர். ஓகே, இந்த எக்ஸ்ரேஸ் நீங்க பாஸ் பண்ணும்போது ஏர் மாலிகூல்ஸ் அது அயானைஸ் பண்றது. இதை வந்து அயானைஸ். ஓகே, அந்த அயான்ஸ் அது எலக்ட்ரான் நம்ம சொல்றோம்ல, எலக்ட்ரான் ஆயில் டிராப் கடை இங்க இருக்கக்கூடிய ஆயில் டிராப் கடை அப்படியே டெபாசிட் ஆகிடுது. அதனால டிராப்லெட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் கிளியரா படுதா? எக்ஸ்ரேஸ் நீங்க பாஸ் பண்றீங்க, ரெண்டு பாசிபிலிட்டி சொல்றோம். ஒன்னு வந்து ஃபிக்ஷன், இன்னொன்னு நீங்க எக்ஸ்ரேஸ் பாஸ் பண்றீங்க. எக்ஸ்ரேஸ் பாஸ் பண்ணா டேரக்டா என்ன பண்றாங்கன்னா ஏர் மாலிகுல் அயனைஸ் பண்ணிடுது. அந்த அயான்ஸ்னா எலக்ட்ரான்ஸ். நம்ம அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுறது அந்த சார்ஜ் மேலே ஒட்டிக்கிடுது. அதான் டெபாசிட் ஆனதுன்னு. ஸோ ஒட்டிக்கிட்டதுனால அது சார்ஜ் தான் இருக்கு. ஸோ டிராப்லெட்ஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இது வரைக்கும் கிளியரா? இப்போ நான் ஆல்ரெடி மைக்ரோஸ்கோப் பத்தி சொன்னேன். மைக்ரோஸ்கோப் இங்கே தான் பார்க்க. அப்ப நம்ம வந்து இதுல ஒரு மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்றோம். புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அதை காமிச்சிருப்பாங்க எப்படி இருக்கும் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் இருக்கா, சும்மா தான் போடுங்க. நீங்க அப்புறம் புக்ல உள்ளது கரெக்டா பார்த்து அப்படி. இப்போ இந்த சேம்பருக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் ட்ராப், இதுதான் ஒரு ஆயில் ட்ராப். சரியா? இந்த ஆயில் ட்ராப்பை பாக்குறதுக்காக ஹரிசாண்டரா இங்க லைட்டு, இங்க என்ன வச்சிருக்கேன்னா மைக்ரோஸ்கோப் வச்சிருக்கேன். சரியா? அப்ப இந்த லைட்டை ஆன் பண்ணி பாஸ் பண்ணி அதுக்கு பெர்பெண்டிகுலரா நான் என்ன பண்ணிருக்கேன் மைக்ரோஸ்கோப் வச்சிருக்கேன். அதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். அது அப்படிதான் வைக்கணும். சரியா? இது இங்க வச்சுட்டு இது இங்க வச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷேடோல தெரியாம இருக்கலாம். அதனாலதான் அவங்க பெர்பெண்டிகுலர் இருக்கும். லைட்டுக்கும் மைக்ரோஸ்கோப் பெர்பெண்டிகுலரா வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கீவேர்ட் மாதிரி தான், அதெல்லாம் எழுதிக்கும். ஸோ லைட் சோர்ஸுக்கு லைட் பாஸ் பண்ணி அதுக்கு பெர்பெண்டிகுலரா மைக்ரோஸ்கோப் வச்சிருப்பாங்க. இந்த மைக்ரோஸ்கோப் வழியாலே தான் இந்த டிராப்லெட் மோஷனை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்றாங்க. இது வரைக்கும் கிளியரா? மைக்ரோஸ்கோப் மூலமா தான் ஆயில் டிராப்போட மோஷனை கேர்ஃபுல்லி அப்சர்வ் பண்றாங்க. சரியா? ஓகே, இப்போ இது எல்லாமே என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டோடைய செட்டப் இப்படிதான் இருக்கும். டிராப்லெட் வருது, இதுக்கு கிளிசனைடு, மைக்ரோஸ்கோப், லைட் சோர்ஸ், இப்படி நடக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அந்த டிராப்லெட்டை சுத்தி மட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, டிராப்லெட்ல என்ன சார்ஜ் இருக்கு, அதுல என்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் டிராப்லெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேமா? ரைட். சோ இந்த ஆயில் டிராப் மேல ஃபோர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர் ஃபோர்ஸஸ் ஆக்ட். 4 ஃபோர்ஸஸ் ஆர் எஸ். என்னன்னு பார்க்கலாமா? எஸ். எப்போதுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிதானே? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்
இவரோட ஃபார்முலா தெரியும். இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம வந்து எஃப்ஜி எழுதுவோம். எம்ஜி தான் இருக்கும் போது, அதனால அது மாறவே மாறாது. இது கண்டிப்பா டவுன்வோர்டு தான். அதனால நான் டைரக்ஷன் இப்படி போடுறேன். இப்பனா ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி டக்குனு ஓகே ரைட். ரெண்டாவது பாயிண்ட், 11th படிச்ச பயாண்ட் ஃபோர்ஸ் இங்கே வராது. ஏன்னா பயாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃப்ளூயிட்ஸ்னாலே பயாண்ட் ஃபோர்ஸ் வந்துடும். பயாண்டு இவர இந்த ஃபோர்ஸை நான் எஃப்பி அப்படிங்கிறத வச்சு இந்த பயாண்ட் ஃபோர்ஸ் எதனால சார் வராங்க? மேபி ரீகால் அவங்களுக்கும் நான் சர்ச் சொல்லியா, இந்த பயாண்ட் ஃபோர்ஸ் கீழே இருந்து யாராவது மேல் நோக்கி தருவாங்க. ஏன்னா பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கிய விசை அப்படிலாம் சொல்லலாம். நீங்க வந்து தண்ணிக்குள்ள ஒரு பலூன் அமுக்குறீங்க, பால் அமுக்குறீங்கன்னா அது எப்படி வெளில தரணும், அந்த தண்ணி மேல தரல, அதான் பயாண்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இங்க யார பண்றது? சார்ஜ ஏர் பண்ணுது. ஏர்னால ஆயில் டிராப் மேல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அதனால நான் அப்வர்ட் ஃபோர்ஸ் எப்படி போடலாமா? பயாண்ட் ஃபோர்ஸ் அப்வர்டா தான் இருக்கு. ஓகே குட் ரைட். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவோம், அவரை பத்தி இன்னும் நம்ம சொல்லல, யாருன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படிங்கறத நான் எப்படி சொன்னேன்னா, அந்த வோல்டேஜ் வரும் அப்படின்னு இன்னும் நம்ம டீப்பா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாம் போறோம், டீட்டெயிலும் போறோம். பட் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன லைன் தெரிஞ்சிருக்கும். ஆமா சார், நீங்க சொன்னீங்க சார் 10 கிலோ வோல்ட்னு சொன்னீங்க, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வரணும், அதனால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். தான் இது கிளியர் ஆயிட்டா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஏன் வந்து தெரிஞ்சு வச்சப்போ, இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை நம்ம எஃப்இ அப்படின்னு வைப்போம். ரைட், எஃப்இயோட ஃபார்முலா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூமே படிச்சிருக்கோம். Q into E. வோல்டேஜ் கொடுத்தனால எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் வார்த்தை நான் சொன்னேன். அவருடைய ஃபார்முலா பார்க்க போறோம். சார்ஜ் மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் சரி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா, இது ஆயில் டிராப் மேல ஆக்ட் ஆகும். ஆனா அந்த ஆயில் டிராப்போடைய அந்த சார்ஜை பொறுத்து டைரக்ஷன் மாறும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டவுன்வர்டு தான், இல்ல அப்வர்டு சொல்ல முடியாது. சார்ஜை பொறுத்து வந்து உங்களுக்கு மாறும். நம்ம அனிமேஷன் பார்க்கும்போது பிளேட்டை வந்து கீழே பிளஸ் மேல மைனஸ் எடுத்து மாத்தி எடுக்கலாம். ஸோ அப்போ ஆயில் டிராப்பில் மேல போற மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்றேன். அதனால மந்த்துக்கு டைரக்ஷன் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு ஜென்ரலானது எப்படின்னா, அதோட டைரக்ஷன் வந்து இந்த ஆயில் டிராப்போடைய சார்ஜ் ஏற்றப்ப மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, பொறுத்து அது வந்து மாறும். ஓகே, அடுத்து 4வது ஃபோர்ஸ் ஆன, அதுவும் 11th படிச்ச விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸை நான் எஃப் பி அப்படின்னு இப்படி டினோட் பண்ணிக்கலாம். சரியா? விஸ்கஸ் ஃபோர்ஸ் இது யாரால அவ்வளவா வருவாங்க பாத்தீங்கன்னா, ஆயில் டிராப் அப்படியே மூவ் ஆகுறாரு, அப்படி மேல இருந்து கீழே அப்படியே வராரு. இப்ப ஏர் கொடுக்கக்கூடிய ஒரு டிராக் ஃபோர்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஏர் தானே கொடுக்கு. இது வேற, பயன் ஃபோர்ஸ் வேற. பயன் ஃபோர்ஸ் ஏர்னால ஆயில் டிராப் மேல இருக்கக்கூடிய ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருந்தாலும், ஒரு டிராக் ஃபோர்ஸ் தடுக்கும்ல, அந்த மாதிரி ஆயில் டிராப்போடைய மூவ்மெண்ட ஏர் டிராக் ஃபோர்ஸ் தடுக்கு. அப்ப ஏர் கொடுக்குற அந்த டிராக் ஃபோர்ஸ் தான் அந்த மோஷன், அந்த ஆயில் டிராப்போடைய மோஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸும் இது வந்து எப்படி இருக்கு? ஆயில் டிராப் மூவ் ஆகும்போது ஏருக்கு கொடுக்கக்கூடிய அது எப்போதுமே மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். பால் எறியுதுன்னா அந்த பால் கொஞ்ச நேரத்துல அந்த ஏர்ல கொஞ்சம் ஸ்லோவா காரணம் என்ன? ஏர் வந்து டிராக் பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷன் டிராக் பண்ணுது. அதுதான் விஸ்கஸ் சிஸ்டம். பாக்கணும், நீங்க 11th பிராக்டிகல் கூட பண்ணிருப்பீங்க. ஓகே, இது இப்படி இருக்கு. ஓகே, இது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ மோஷன் கீழே வந்தா டிராக் ஃபோர்ஸ் மேல இருக்கும். மோஷன் மேல போனா டிராக் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஏத்தாப்புல கீழே இருந்து இப்போ ஏர் எப்படி இருக்கு அதுக்கு ஏத்தாப்புல அதை சொல்ல வேண்டியிருக்கு. சரியா? ஸோ அதனால அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரேடியஸ் பார்க்கணும். யாரோட ரேடியஸ்னா, இவ்வளவு நேரம் சொன்னோம்னா டிராப்லெட், அந்த டிராப்லெட்டோடைய ரேடியஸ் பார்க்கணும். ஏன் சார் மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க வந்து சார்ஜ் பார்க்க சொன்னீங்க, ஏன் சார் ரேடியஸ் பார்க்கணும்? ரேடியஸ் வச்சு தான் நீங்க வந்து சார்ஜை பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாமா அதையும்? ஓகே ரைட். எக்ஸ்பெரிமெண்ட நம்ம 2 பார்ட்ஸா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் 0ன்னு வைக்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்றேன். ஜீரோ. இப்போ அப்சர்வேஷன் பண்ண போறேன். எலக்ட்ரிக் அதாவது செட்டப்புக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னா, ஆயில் டிராப் என்ன, ஆயில் டிராப் மேல என்ன நடக்கும்?
ஒன்லி கிராவிட்டி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும்னா அந்த டிராப்லெட்டுக்கு மேல ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். சரியா? நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா கிராவிட்டி மட்டும்தான் அது ஆயில் டிராப். அதனால கிராவிட்டினால மட்டும்தான் அந்த ஆயில் டிராப்ல ஆக்சிடென்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இங்க ஏர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் சொன்னேன். இன்னும் வந்து கிராவிட்டி இருக்கும், இன்னொன்னு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏர் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னொரு பேரு விஸ்கசஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் விஸ்கசஸ் விஸ்கசஸ் ஃபோர்ஸ் வந்து டிக் அடிச்சிடலாம். அப்ப ரெண்டு எண்ணம் இருக்கு, பேட்டரி ஃபீல் ஆஃப். ஓகே. இப்போ இந்த ஆயில் டிராப்லெட் அப்படி கீழே வருதுன்னா செர்டைன் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில் டிராப்போடைய அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அப்வேர்டா இருக்கும். இவர் வந்து கீழே இருப்பார். கரெக்டா? அப்போ இது அப்வேர்டு, இது கீழே கீழே இருக்கும். இந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். ஆயில் டிராப்புக்கு மேல டவுன்வர்ட் டவுன்வர்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் அப்வேர்டா ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இன்னொன்று எஃப்பி விஸ்கஸ் ஃபோர்ஸ், பயான் ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும். இந்த ரெண்டு பேரும் எப்போ ஈக்குவல் ஆனாங்களோ அப்போ அந்த ஆயில் டிராப் வந்து என்ன ஆகும்னா ஒரு டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிடும். சரியா? இந்த ஸ்டேஜ்ல இவர் மேல நெட் ஃபோர்ஸ், என்ன டவுன் ஃபோர்ஸும் இருக்கு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு, பட் ரெண்டுமே சேர்ந்தா ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா ஆஸ்லேஷன் இருக்காது. அப்ப அந்த அந்த ஸ்டாண்டிங்ல அப்படியே நின்றோம். சோ ஆஸ்லேஷன் இருக்காது அப்படின்னா நம்ம இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா ஆஸ்லேஷன் இருக்கானா ஆயில் ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம அனிமேஷன் பார்ப்போம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆனா அடுத்த பாயிண்ட் அப்படின்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பேர் தான் நம்ம மழை துளிலாம் வருதுல்ல, அதெல்லாம் வரும் படிச்சுக்கோங்கள. இது வந்து டெர்மினல் வெலாசிட்டி. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஜீரோல இந்த ரெண்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது இப்படி இருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் இருக்காது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வந்தது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகிறதுனால அந்த வெலாசிட்டி நம்ம வந்து என்ன சொல்றோம்னா டெர்மினல் வெலாசிட்டி. அதுதான் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஓகே ரைட். இதை வந்து நம்ம கூட எழுதிப்பாங்க. இப்போ ஈஸி கூட ஜீரோல தான் பார்த்தோம். டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன்மெண்ட் ஆயில் டிராப் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேர் மூணு பேர் தான். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ். கரெக்டா? இப்படி போடுவோமா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. கிராவிடஸ் ஆஃப் ஃபோர்ஸ நம்ம எப்படி எழுதுவோம்னா ஆயில் டிராப் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் அப்படின்னு அசியூம் பண்றோம். ஆயில் டிராப்பை ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் அப்படின்னு அப்ளை அசியூம் பண்றோம். அப்போ ரேடியஸ், டென்சிட்டி இதெல்லாம் நம்ம எடுக்க போறோம். சரியா? சோ அந்த ஆயில் டிராப்னு ஒரு டென்சிட்டி இருக்கும், அது ஒரு ரேடியஸ், அது வந்து ஆர். ஓகே. அடுத்து ரோ அப்படின்னு எடுக்கிறோம். இதுதான் டென்சிட்டி ஆஃப் த எந்த ஆயில் எடுத்தீங்கன்னா அதோட டென்சிட்டி. கிளியரா? இதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்கன்னா நான் வந்து எஃப்ஜி எழுத போறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலா போறேன். இப்போ எஃப்ஜியை மட்டும் எழுத போறேன். பாருங்க, எஃப்ஜின்னு எழுதிட்டேன். எம்ஜி அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே. நம்மளுக்கு வந்து டென்சிட்டி தெரியும், ரேடியஸ் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா மாஸ் டென்சிட்டி ஃபார்முலா தெரியும். அதாவது வால்யூம் இன்டு டென்சிட்டி. ஏன்னா டென்சிட்டி is equal to mass per volume. mass தானா வால்யூம் இன்டு டென்சிட்டி. இது வந்து வால்யூம். பிவின்னு நம்ம வெலாசிட்டி நினைச்சிடும் வால்யூம். ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4/3πr³ அப்படிங்கிறத போட்டுருவீங்க. ரோ இங்க போட்டாச்சு. இது வந்து மாஸ். கரெக்டா? மாஸ் தான் இதுல சப்ஸ்டிட் பண்ண போறேன். எம்ஜி இப்படி வரும் 3πr³ ரோஜி. இது எப்பவுமே டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம பயான் ஃபோர்ஸ் வரோம். இப்போ நீங்க பார்த்தது கிராவிடேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஜிஎஃப் நிலையில. அடுத்து இது வந்து என்னன்னா பயாண்டு. ஸோ பயாண்டு நிலையில. ஓகே. இந்த பயான் ஃபோர்ஸ் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள் படி நம்ம ஒன்று பண்ண போறோம். அதாவது ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள்ல அந்த கல்லை போடுறாரு, எவ்வளவு வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த டிஸ்பிளேஸ் பண்ண வாட்டர் தான் அந்த கல்லோட வெயிட் இழந்ததுக்கு சமம். கல்லு யூஸ் ஆன வெயிட்டுக்கு அந்த டிஸ்பிளேஸ் பண்ண வாட்டருடைய அந்த வெயிட்டுக்கு சமமா இருக்கு. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள் ஆயில் டிராப் அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர் இருக்குல்ல, ஏரோட வெயிட் தான்
ஆயில் டிராப் வருதுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஏர் அது டிஸ்பேஸ் பண்ணுது. அப்ப அந்த ஏரோட வெயிட் தான் கிளியரா. அந்த ஏரோட டென்சிட்டியை நம்ம வந்து சிக்மா அப்படின்னு வைக்கிறோம். சிக்மா அப்படிங்கிறது டென்சிட்டி ஏர், இதுல ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆயில். ஓகே, அப்போ பயான் ஃபோர்ஸ் 4/3 ஸ்பியர் தான் பைஆர் கியூப். பட் இங்க சிக்மான்னு வைக்கிறோம் ஏன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதானே, இது கிளியர் ஆயிட்டா? இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதுக்கு நீங்க ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதாவது ரெண்டான வித்தியாசம். ஒண்ணு வந்து டைரக்ஷன், இன்னொன்னு வந்து டென்சிட்டி. இந்த இடத்துல நீங்க டாப்போட டென்சிட்டி, இந்த இடத்துல ஏரோட டென்சிட்டி. ஏன்னா அந்த பயன் ஃபோர்ஸ் ஏரால வருது, ஏர் தானே அங்கிட்ட ரீப்ளேஸ் ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகுது. அதனால இதோட டைரக்ஷன் போட்டுட்டா இதுதான் அப்பர் டைரக்ஷன். இதையும் நீங்க போடுறீங்க. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? அப்ப ரெண்டு அண்ணா ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஆளை ரெடி பண்ணும். யாரு? பயன் ஃபோர்ஸ் ரெடி பண்றாரு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரெடி பண்ணா. எஸ், அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? விஸ்கஸ் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஸ்டோக்ஸ் லா படி சார், ஜார்ஜ் ஸ்டோக்ஸ் கொடுத்த ஃபார்முலா படி பண்ணணும். அதாவது நான் சொன்னேன் ஒரு ஆயில் டிராப் டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுது. அப்ப டெர்மினல் வெலாசிட்டி மூவ் ஆகுது ஏர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஆயில் டிராப் உடைய டெர்மினல் வெலாசிட்டி பி அப்படின்னு அதுல அது மூவ் ஆகுது. அப்ப ஏருக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதுதான் நமக்கு வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ அதனால பி ஃபார்முலா படி 6/, ஈட்டா அப்படின்னு போடணுமா? இது ஈட்டா, அப்புறம் ஃபார்முலா ஆர். இதுதான் நம்ம 11th படிச்சுப்போம், டெரைவ் எல்லாம் பண்ணிருப்போம். அதான் இங்க இருக்கும். சரியா? இதுவும் அப்பேடு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் டைரக்ஷனோட பேரு தான். இது வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆன ஸ்டோக்ஸ் தான். சரி, இதுல ஈட்டா என்ன ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஈட்டா என்ன? எஸ், என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்படிதான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து ஏர் அப்படிங்கிறத நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். ஏன்னா நமக்கு அந்த இதுல எல்லா டைமும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இதா பண்ணலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ஏரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, இப்ப எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அந்த ஃபார்முலா, ப்ரீவியஸ் ஃபார்முலால. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சிக்மா ஜி, இது 6/, ஈட்டா ஆர் பி போடுறீங்க. இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி தெரியும். டெர்மினல் வெலாசிட்டியை நம்ம மைக்ரோஸ்கோப் வழியா ஒரு ஸ்பெசிபிக் டிஸ்டன்ஸை டிராப் கடக்கக்கூடிய டைம் வச்சு மெஷர் பண்ணலாம். டெர்மினல் வெலாசிட்டி அது நம்ம பார்க்கலாம். டைம் இருக்கும், அந்த அனிமேஷன் உங்களுக்கு டெர்மினல் வெலாசிட்டி பார்க்கலாம். ஸோ டெர்மினல் வெலாசிட்டியை மைக்ரோஸ்கோப் மூலமா ஸ்பெசிபிக்கான டிஸ்டன்ஸ், அதாவது நீங்க டிராப் பண்ற அந்த டிராப் வந்து கடக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக்கான டிஸ்டன்ஸ், அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு அதை வச்சு டெர்மினல் வெலாசிட்டி. அண்ட் மத்த வேலையெல்லாம் பாருங்க, ரோ, சிக்மா, ஜி, அப்புறம் ஈட்டா, இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நோன் வேல்யூ. அந்த அந்த ஏருக்கு, அந்த லிக்விடுக்கு, அந்த ஜி, ஈட்டா எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். பார்த்தாலே தெரியும். ஆமா சார், மத்த எல்லாம் கான்ஸ்டன்ட். 4/3 சொல்லவே வேண்டாம். ஆர் வித்தியாசப்படும், ஏன்னா அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வித்தியாசப்படும். அதை நம்ம பார்க்க போறோம். அதனால வீட்டா அந்த விங்கிறது டைம் வெலாசிட்டி அதையும் சொன்னா அது மெஷர் பண்ணிடலாம்ப்பா, எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா மெஷர் பண்ணலாம். இப்போ இதுல ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும், ரேடியஸை பண்ணலாமா? சோ இது வந்து நம்ம புக்ல வந்து 2 சைடு போட்டு அடுத்து என்ன பண்ணிப்பாங்க, ரோ மைனஸ் சிக்மாலாம் கொண்டு வந்துருப்பாங்க. நான் டேரக்டா ஈக்குவேஷன் கொண்டு வரலாம் பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து 4/3 அப்படிங்கிறது காமனா இருக்கும். அடுத்து என்ன எடுப்பாங்கன்னா, இந்த சிக்மாவை இங்கே கொண்டு வந்துருப்போம், ரோ மைனஸ் சிக்மா இந்த ஜி இருக்கும். 6/, ஈட்டா ஆர். இப்போ நமக்கு வந்து இது கேன்சல் பண்ணிருப்பாங்க. இது வந்து 2/3 πr கியூப் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் 6 வந்து இதுல இருந்து ஃபைனலான ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். டாஃப்லாம் போட்டு பண்ணிருப்பாங்க, அதை நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இங்க 3 × 3 ஆயிரும். அப்புறம் π கேன்சல் ஆயிரும். சரி, ஆர் ஸ்கொயரா மாறிடும். ஸோ அதனால ஆர் ஸ்கொயர்னால நம்ம வந்து இங்க ஆர் ஸ்கொயர்னு வரும், போட்டு ஆர் தேவைன்னா ரூட் ஆஃப் எடுக்கிறது. ஸோ 2g இங்க கீழே வந்துடும். ரோ மைனஸ்
ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேஷன் தான் இது. கரெக்டா? இது இந்த ஆறு வந்துட்டு இந்த ஆறு தான் ரேடியஸ். இந்த ரேடியஸை யூஸ் பண்ணி தான் சார்ஜை பார்க்க போறோம். அதனால இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம். கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பார்ட் போறோம். அதாவது பார்ட் ஒன்ல ரேடியஸ் பார்த்தோம். பார்ட் டூல சார்ஜை பார்க்க போறோம். சரியா? இப்போ ரேடியஸை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வரோம். அப்போ ஆர் நம்மகிட்ட இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆன் பண்ண போறேன். போனதுல ஆஃப், இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் பண்ண உடனே அந்த ஆயில் டிராப் மேல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிரும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆனா அப்ப என்னதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஆமா சார், அந்த எஃப் இ கியூஇ நீங்க போன ஸ்டெப்ல சொல்லவே இல்லை. ஏன்னா அது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்டே சுவிட்ச் பண்ணோம். ஆனா இப்போ இந்த எஃப்இ வரப்போகுது. கரெக்டா? ஓகே. ஸோ இதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஆயில் டிராப்பை சேம்பருக்குள்ள ஸ்டேஷனரியா வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூஸ் ஆகும். ஸ்டேஷனரினா ஒரே இடத்துல நிக்க வைக்கலாம். அவன் அந்த ஒரே இடத்துல நிக்க வைக்கணும் என்னத்தோம், மேல இருக்கிற ஃபோர்ஸும் கீழே இருக்க அந்த ஆயில் டிராப் மேல அப்வர்ட் ஃபோர்ஸும் கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். பேலன்ஸா வைக்கணும். பேலன்ஸா வச்சீங்கன்னா ஸ்டேஷனரி பண்ண வைக்க முடியும். பேலன்ஸ் பண்ணி அதே இடத்துல நிக்க வைக்க முடியும். சரியா? ஓகே. இந்த டிராப் இங்க ஸ்டேஷனரியா இருக்கு. இப்போ இதோட வெலாசிட்டி என்ன? டிராப் அந்த இடத்துல ஸ்டேஷனரியா இருந்ததுன்னா எஸ், வெலாசிட்டி 0. அதாவது நம்ம சொல்லோம்ல பி அப்படிங்கிற டெர்மி வெலாசிட்டி அதெல்லாம் சரி. ஏன்னா இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டாரு. விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இது ஆக்ட் ஆகுமா? இதுவும் ஆகாது. ஏன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு இந்த டெர்மி வெலாசிட்டி தேவை. எப்படி போடுறோம்? சொல்லிச்சு. சரியா? இவர் ஸ்டேஷன்ல இருக்காரு, அப்போ ரெஸ்ட்ல இருக்காரு. அப்ப வி இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த 0 இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்க. 0 எனிதிங் 0. சோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் 0. இதுதான் சொன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்காது. அப்ப வேற என்ன சார் இருக்கும்? இந்த மாதிரி பேலன்ஸ் கண்டிஷன்ல இப்பவும் அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். பட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன? எம்ஜி. அதுதான், அவர் எம்ஜி தான். அதை நம்ம மாத்தவே மாட்டோம். ஆனா அப்வர்ட பாருங்க, அப்வர்ட் ஃபோர்ஸ் பயான் ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் இருக்க போகுது. QE அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? பயான் ஃபோர்ஸ் FP மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இருக்கு. சரியா? FE QE. ஓகே. இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆயில் டிராப்போடைய நெகட்டிவ் சார்ஜ், அதாவது -Q அக்யூர் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டவுனோட அப்ளை பண்ணும். சரியா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆயில் டிராப் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அக்யூர் பண்ணா -Q அக்யூர் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டவுனோட அப்ளை ஆகும். சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி ஆகும்னா அப்வர்டா ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டவுன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்வர்டா ஆகிடும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்க்கு ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் தான் இருக்கும். ஓகே ரைட்டா? நெகட்டிவ் சார்ஜ்க்கு எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் அதான் சொல்றோம். அது வந்து எப்போதுமே ஆப்போசிட்டா இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ். அதனால இது வந்து சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் அக்வயர் பண்ணுனா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்வர்டா ஆக்ட் ஆகும். ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகும்னா ஏன்னா மேல இருந்து கீழே வந்தா ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் பண்ணி ஆச்சுக்கணும். ஓகே. இப்போ திருப்பியும் அப்வர்ட் டவுன்வர்டா நான் வந்து பேலன்ஸ் பண்றேன். ஸோ இந்த தடவை நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட சேர்த்திருக்கோம். அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்புறம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிதானே? ஸோ இது வந்து என்னெல்லாம் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து FEயும் FBயும், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா FG அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படிதானே? ஓகே. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் QE அப்படிங்கிறது இருக்கும். கிளியரா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இது பயான் ஃபோர்ஸ் நமக்கு 4/3 Q சிக்மா G. இது வழக்கமாக MG. அதை நான் ஆல்ரெடி நான் போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு இப்படி வரும் ρG அப்படின்னு வரும். இது சிக்மா, அது ρG அப்படின்னு. ஓகே சரி. நம்மளோட கோல் என்ன? சார்ஜை பார்க்கறது. அப்படிதானே? அப்ப இந்த சார்ஜுக்கு ஏற்றாப்புல இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். அதாவது இந்த QE மட்டும் வைக்கிறோம், அந்த 4/3 அந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ பாருங்க, நான் காமனா எடுத்துடலாம். உங்களுக்கு இப்ப தெரியும்
வழக்கம் போல ரோ மைனஸ் சிக்மா இப்படிதான் வரப்போகுது. ஏன்னா இந்த சிக்மா மைனஸ் ஜிஏ காமன் எடுத்துட்டு இப்படி வந்துடும். கியூஏ நான் ரெடி பண்ணிட்டேன். ரைட்டா? இதுல ஈங்கிறது நாம பண்ணிட்டு இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் தான் இ. அது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம தான் அப்ளை பண்றோம், அது தெரியும். ஆறுங்கிறது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, அதனால இங்க போட்டிருக்கேன். ஆறுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சது இருக்கு. மற்ற டைம்ஸ் பாருங்க, ஜி தெரியும், ரோ தெரியும், சிக்மா தெரியும், இ நமக்கு கொடுக்குறது ஆறு எல்லாம் தெரியும். ஆமா எல்லாமே இருக்கு. அப்ப கியூ கண்டுபிடிச்சலாம் தானே? கரெக்டா? அவ்வளவுதான். கியூக்கு நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எழுதலாமா? ஸோ இதெல்லாம் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி கியூ ஈக்குவல் டு 4/3 ஆர் கியூப் ரோ மைனஸ் சிக்மா ஜி போட்டுருக்கேன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 9.9ல உள்ள அந்த ஆறுங்கிறத இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த ஆறுக்கு பதிலா அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ண பிறகு என்ன வரும்னா நீங்க பண்ணிடலாம். அது பண்ணா பை பை வந்துடும். இங்க என்ன வரும்னா ஈட்டா கியூப்னு வந்துடும், கியூப்னு வரும். 2 இன்ட்டு சிக்மா ஜி அப்புறம் ஹோல் பவர் வந்துடும். இம்பார்ட்டன்டான வேல்யூ தான் வந்து. சரியா? இதுதான் ஈக்குவேஷன் 9.12. ஸோ ரேடியஸ்க்கான ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம தரலாம். சரியா? அப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் முக்கியம். ஒன்று வந்து ரேடியஸ் பார்க்கணும், ரேடியஸை சப்ஸ்டிட் பண்ணா சார்ஜ். கரெக்டா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் வந்து ரிப்பீட்டடா பண்றாரு. பல ஆயில் டிராப் பண்ணாரு. ஒவ்வொரு ஆயில் டிராப்புக்குமே அதுல சார்ஜா வந்து கால்குலேட் பண்ணாரு. இந்த கியூ வந்து கால்குலேட் பண்ணாரு. கியூவோட வேல்யூ அப்சர்வ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்டான அமேசிங்கான ஃபேக்ட் இருக்கு. என்னன்னா எல்லா டிராப்புக்குமே சார்ஜ் ஒரு பேசிக் வேல்யூயோட இன்டெக்ரல் மல்டிபிள் இருந்துச்சு. எல்லா டிராப்போடைய சார்ஜும் ஒரு பேசிக் வேல்யூயோட இன்டெக்ரல் மல்டிபிள். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சுப்போம்ல, கியூ சிகோடு என்இ பார்க்கலாம். படிதான் இருக்கு அவர் சொல்றாரு. கியூ சிகோடு என்னங்கிறது 1 2 3 அப்படின்னு போடுறேன், ஏன்னா அது வந்து இன்டிஜர். இது வந்து 1 2 3 அப்படிங்கறது போட்டுப்பேன் இன்டிஜர். ஈங்கிறதா பேசிக் வேல்யூ. ஓகே, எக்ஸாம் நம்ம ஒண்ணு சொல்லலாம். தட் இஸ் ஒரு டிராப் உடைய சார்ஜ் 1.6 இன்டு 10⁻−19 அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்த டிராப்புக்கு பார்க்கும்போது 2 2E மாறுது, அப்ப 3.2 அப்படின்னு வருது. மூணாவது சார்ஜுக்கு 4.8. மற்றபடி 10 பவர் தான் வரப்போகுது, இப்படிதான் வரப்போகுது, இப்படியே வரப்போகுது. இது வந்து 2E சொல்லுவோம், இதை வந்து 3E சொல்லுவோம், அப்புறம் 4 4 இன்டி இப்படிதான் இன்டிஜர் மல்டிபிளா இருக்கு. அதான் இன்டகிரல் மல்டிபிளா இருக்கு, தவிர இந்த பாயிண்ட் வச்சுலாம் வரல. தட் இஸ் 2.5 3.5 அப்படின்னா வரல. 2.5E இல்ல 3.1E இந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி வேல்யூ வந்து அவருக்கு சொன்னார். ஸோ இதுதான் சிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான யூஸ் பண்ணி அந்த லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த அப்சர்வேஷன். சரியா? இதுதான் குவான்டிடேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சார்ஜ் எப்பவுமே ஒரு ஃபண்டமெண்டல் பேக்கெட்டா தான் இருக்க போகுது. அந்த ஃபண்டமெண்டல் பேக்கோட வேல்யூ தான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இ பார்த்தோம். இயோட வேல்யூ -1.6 அந்த இதை வச்சு போட்டுப்போம். -1.6 × 10⁻90 கூலும். ஸோ ஓகே, ஸோ ஆனால் நான் ஃபண்டமெண்டல் வந்து அசட்டோட வேல்யூ வந்து 1.6 பிளஸ்ல போடும் அப்படிதானே? ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் தாம்சனுடைய E/Mல, ஏன்னா ஈய கண்டுபிடிச்சாச்சு. தாம்சனோட E/Mல ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு எம் வந்துடும் அதுல. ஏன்னா ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. ஏற்கனவே E/M = அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருந்தோம், ஒரு வேல்யூ போட்டிருந்தோம். ரைட்டா? அப்ப இப்ப ஈ வேல்யூ கிடைச்சுன்னா ஈஸே எம். எலக்ட்ரானோட மாசு கண்டுபிடிக்கும். எலக்ட்ரானோட மாசு 9.1 × 10⁻31 kg அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண முடியுது. சரியா? கரெக்டா? ஸோ மில்லிகன் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைமா எலக்ட்ரானோடைய இண்டிவிஜுவல் சார்ஜ் என்னன்னு அக்யூரேட்டா டிடெர்மைன் பண்ணி சார்ஜ் குவான்டிடேஷன் ஃபண்டமெண்டல் கான்செப்டையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். சரியா? ஓகே, இப்போ இத நம்ம அனிமேஷன் டக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான அனிமேஷன் தான். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் தெரிஞ்சா அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுலயே நீங்க பார்க்கலாம், 2 பிளேட் இருக்கு. ஒண்ணு வந்து கீழே பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இப்படிலாம் இருக்கு. கரெக்டா? இப்போ
நான் ரன் கொடுப்பேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ஜீரோ வச்சுக்கிட்டேன். வோல்டேஜ் ஜீரோ ரீசெட் பண்ணி இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்கு அங்க, நம்ம அட்டாமிக்ஸ் எல்லாம் தேவையில்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு உள்ள பார்ட்டிகல் இருக்கு. ரன் கொடுக்குறேன், ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கு பாருங்க. அதனால ஆப்ஜெக்ட் வந்து இப்படி கீழே வருது. மேல நீங்க வந்து பார்க்கலாம், நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப திருப்பி காமிக்கிறேன். இந்த இந்த சைடு வெலாசிட்டி மட்டும் இது பண்ணுங்க. வெலாசிட்டி மட்டும் இப்ப பாருங்க, அப்படியே மாறி ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட் ஆகும் பாத்தீங்கன்னா. கான்ஸ்டன்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, மாறுனுச்சு. அப்புறம் ஒரு டைம் இதுதான் டெர்மினல் வெலாசிட்டி. அப்பதான் என்ன ஆகுது, நம்ம பார்த்தோம்ல டெர்மினல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்ல. ஓகே ரைட்டா. சோ அதுக்கப்புறம் அது ரீச் ஆயிடுச்சு, எனக்கு கிராவிடேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா, பார்ட்டிகல் வச்சிட்டோம். இப்போ நான் வோல்டேஜை கொஞ்சம் செட் பண்ண போறேன். அப்ப ஆரோ மார்க்லாம் வந்திருப்பாங்க இதுல. இப்ப நம்ம வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, டவுன்லோட் ஃபோர்ஸோட வோல்டேஜ் அதிகமா இருக்கு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னா அந்த பார்ட்டிகல் மேல போகும். ஓகே, மேல போதா தெரியுது பாத்தீங்கன்னா. அப்போ இது ஒரு இடத்துல ஸ்டேபிளா ரெஸ்ட்ல நிக்கணும்னா, ஸ்டேஷன்ல நிக்கணும்னா இந்த வோல்டேஜ் அப்படியே குறைச்சு பார்க்கணும். இப்ப சின்ன சின்ன இப்ப 0.1 0.5 அந்த மாதிரி ஆகும். ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம். ஓகே, செட் பண்ணி கிராவிடேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓரளவுக்கு ஈக்குவலா வந்திருக்கு. அதனால ஆப்ஜெக்ட் அந்த அளவுக்கு கீழே மூவ் ஆகலாம், ஸ்பீடா மூவ் ஆகலாம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இந்த பாருங்க ஸ்டேபிளா நின்று பாருங்க. பாத்தீங்களா இப்போ எவ்வளவுதான். அங்க நீங்க வெலாசிட்டி பார்க்கலாம், வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க. ரைட்டா. நான் இப்ப பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் கீழே வந்துச்சு, நான் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டா பாயிண்ட் பண்ணி பொறுமையா உட்காந்து பண்ணா ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த டிராப்லெட்டே நீங்க வந்து ஜீரோ ஸ்டேஷனே கொண்டு வரலாம். அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த வோல்டேஜ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ், டவுன் ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல நீங்க வந்து வரலாம். சரியா. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத இங்க கொடுப்பாங்க, நான் சொல்றேன். குயிக்கா சொல்லிடுறேன். அதாவது தி சிமுலேஷன் இஸ் சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் டன் பை ராபர்ட் மில்லிகன் 19ல பண்ணது. ஹோப்பிங் லேர்னிங் லேர்ன் அபவுட் சார்ஜ் மில்லிகன் ஸ்ப்ரேடு அயனிஸ்ட் ஆயில் டிராப்லெட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பார்த்தோம். மேட் அப்சர்வேஷன் ஆஃப் த டிராப்லெட். நீங்க வோல்டேஜ் ஜீரோ வைக்கும் போது ரன் பட்டனை கிளிக் பண்ணீங்க, டிராப் வந்து விறுவிறுன்னு கீழே விழுந்துச்சு. ஏன்னா ஒன்லி டியூ டு த கிராவிட்டி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு டைம்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்டா வரும்னு சொன்னா திரும்பி வெலாசிட்டி சரியா அசிட் ஃபால்ஸ், அதான் பிடின்னு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த திரும்பி வெலாசிட்டி நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணா மாஸ் தெரிஞ்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா சொல்லிப்பாங்க. யூஸ் த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா மாஸ் ஈக்குவல் கே வி டி ஸ்கொயர் சொல்லிட்டு. ஸோ டைம் வெலாசிட்டி இருந்தா ஸ்கொயர் பண்ணா அண்ட் கே ஓட வேல்யூ இந்த சிமுலேஷன்ல உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ இதை சொல்லியிருப்பாங்க. இதை ரெண்டு மல்டி பண்ணா உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் டெர்மினல் வெலாசிட்டி ரெக்கார்டர் ஆயிட்டுனா மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மாஸ் கண்டுபிடிச்ச பிறகு இந்த சிமுலேஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிப்பாங்க பாருங்க. இந்த ஸ்டெப் தான் நான் ரெண்டாவது பண்ணேன். நீங்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது until the two forces vectors are approximately equivalent அந்த நமக்கு வெக்டாரை வந்து லென்த்ல நம்ம போடுவோம். இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு ரெண்டு பேருமே ஈக்குவலா வரணும். ஈக்குவலா வந்தா அந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். திஸ் வில் ப்ரொடியூஸ் upward force, upward field and upward force on the positive droplets. அதுதான், ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால upward field இருக்கும், upward force இருக்கும். upward ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டு த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது அண்ட் த டிராக் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கும்போது பார்ட்டிகல் வித் நாட் ஆக்சலேட் இப்போ ஒரு இடத்துல நின்றோம் அப்படின்னா. டு பி ஷோர் தட் த லேக் ஆஃப் ஆக்சலேஷன் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ட்ராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. த வெலாசிட்டி மஸ்ட் ஆல்சோ பி ஜீரோ அஸ் வெல் அஸ் ஆக்சலேஷன் இன் ஆர் டு பி ஷோர் தட் டூ ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து அப்சர்வேஷன்ல வந்து இந்த ஆக்சலேஷன் வந்து ஒரு லேக் வருது அப்படின்னா அது வந்து ட்ராக் ஃபோர்ஸ்னால இல்ல, கண்டிப்பா அந்த வெலாசிட்டியை அக்யூரேட்டா கொண்டு வரணும், அக்யூரேட்டா கொண்டு வந்து ஜீரோ கொண்டு வரணும் சொல்லிப்பாங்க. சரியா, ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும்.
ஸோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நீங்க பண்ணி அதை பார்க்கலாம். போத் ஆக்சலேஷன் அண்ட் வெலாசிட்டி ஜீரோவை கொண்டு வரலாம். அப்போ வெலாசிட்டி மே நாட் ஸ்டே அட் எக்ஸாக்ட்லி ஜீரோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதான் லேசா மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் ஃபைண்ட் த வோல்டேஜ் தட் ஹேஸ் த வெலாசிட்டி சேஞ்சிங் மோஸ்ட் ஸ்லோலி அட் பாசஸ் பீஸ் கூட ஜீரோ தான் சொல்லிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலயமா பண்ணி ட்ராப்லெட் ஸ்டேஷனரி வச்சு நம்ம ரேடியஸ் பார்த்தோம், அப்புறம் சார்ஜ் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுதா? இதுதான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன். இதை நீங்க வீட்டில் போய் ரீட் பண்ணிப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு எக்ஸ்பிளைன் வச்சு நம்ம பார்க்கலாம். வேற ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேரத்தில் வாழ்க்கை பாரதம் வெல்க தமிழகம்.